இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு புதுசா ஓபன் பண்ணிருக்க இ-பஸ் டிப்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இ-பஸ்ஸஸ் வந்துட்டு அந்தந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு இங்க இருந்து கிளம்புது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலவே இந்த மெயின் டிப்போக்கே நாங்க வந்துட்டோம். இந்த டிப்போ எங்க இருக்கு அப்படின்னு சென்னை வியாசார்பாடியில தான் இந்த டிப்போ இருக்கு. இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்சங்கள்லாம் ரொம்பவே சூப்பராவே இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபயர் சேஃப்டிக்காக ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. நீங்க பின்னாடி இருக்க இந்த விண்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. பஸ்ஸோட இந்த ஹேண்டில் எல்லாம் பாருங்களேன், நம்ம நிக்கிறவங்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வந்துட்டு நம்ம கீழே விழாம ஹேண்டில் பாரை வந்து புடிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராவே இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி மேல வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு. இந்த சீட்ஸ்ல உட்காரும் போது நம்ம பிரேக் அடிச்சா வந்துட்டு கீழே விழாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜஸ் வந்துட்டு 2 சீட்டர்ஸ்க்கும் வந்துட்டு சென்டரா வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, சோ அவங்களோட பர்பஸ்க்காக வந்துட்டு அவங்க சில பேரால பஸ்ல வந்து டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் அவங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சீட் பண்ணிக்கலாம். அவங்களோட வீல் சேர்ஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல அழகா சீட் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து சீட்ல இருப்போம், கான்வர்சேஷன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்ல அப்படியே அழகா பேசி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே போலாம். ஒரு ஹாப்பி ஜேர்னியை வந்துட்டு நம்ம இந்த பஸ்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு டிரைவரோட சீட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதோட செட்டப்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே 2 கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து டிரைவரை நோட்டீஸ் பண்றதுக்காக, அதாவது டிரைவர் இங்க சீட்டிங்ல எப்படி கரெக்டா ஆப்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்களா, இல்ல எமர்ஜென்சி பர்பஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக. இந்த ஃபெசிலிட்டி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணிலாம் வந்துட்டு அதிகமா வந்துச்சு மழை டைம்ல அப்படின்னா சோ அதெல்லாம் வராம இருக்காது, பஸ் வந்து டில்ட் பண்ணுவாங்க. சோ எந்த சைடு தண்ணி அதிகமா இருக்கும் அந்த சைடு பஸ் தூக்கும், இல்லைன்னா இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமே ஆப்ரேட்டிங் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெசிலிட்டியும் இருக்கு. வியாசார்பாடியில இருக்க இந்த டிப்போல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ 2 to 3 hours வந்து சார்ஜ் பண்ற யூனிட்ஸ் வந்துட்டு அங்கங்க உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. லொகேஷன்ஸ் வந்துட்டு வரப்போதும் அது எல்லாமே இந்த ஆடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்ல வந்துட்டு கேட்கும். அண்ட் டிஸ்பிளேலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளேல எங்கெங்க நம்ம ஸ்டாப் நெக்ஸ்ட் வரப்போகுது, இப்ப நம்ம எந்த ஸ்டாப்ல இருக்கோம் அப்படின்றதுக்கான விசிபிலிட்டியும் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு. பாரிஸ்ல இருந்து கீழாம்பாக்கத்துக்கு போகுது, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா என்கேவி நகர்ல இருந்து பெரம்பூருக்கு போகுது, திருவிக்கா நகர்ல இருந்து மணலிக்கு போகுது, அப்புறம் திருவிக்கா நகர்ல இருந்து உங்களுக்கு கிண்டிக்கு போகுது. சோ இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த ரூட்ஸ்ல போகணும், இல்ல நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படி என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த வியாசார்பாடி டிப்போக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஏரியாஸ்க்கு இங்க இருந்து போகுது.